ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த நல்ல பகல் நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. அன்பான நண்பு தாயார் சுசிலா அம்மா அவர்களுக்கும் பாசு வசந்த் அவர்களுக்கும் தோத்திரம். இங்கே வந்திருக்கிற போதக பிதாக்கள் பாச சசி ஐயா அவர்களுக்கும் தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாம் உங்கள் எல்லோருக்கும் பாசுநாதன் அவர்களுக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இந்த பகல் நேரத்திலும் ஆண்டவர் நம் நடுவில் பிரசன்னராக இருக்கிறார். நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை இந்த நேரத்தில் இங்கே கொண்டு வரல. உங்கள் எல்லாரையும் ஒரு பெரிய திட்டத்திற்கென்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். சில சமயம் நம்மை குறித்த நோக்கம் நம்முடைய பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கலாம், நம்மை சார்ந்தவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நமக்கே நம்மை குறித்த நோக்கம் இல்லாமல் நாம் பயணிக்கலாம். ஆனால் அந்த உலகத்தை நம்மளை படைச்சவருக்கு நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் மிகச்சிறந்த நோக்கம் இருக்கிறது. வீட்டில் வேணால்
2 பிள்ளைங்க இருக்கும் பெற்றவங்களுக்கு. ஆனால் 2 பிள்ளையுமே வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. அது சில பெற்றோருடைய கிருபை. தோத்துறா அவங்க தான் பெற்று போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களே வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. மூத்தவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, சின்னவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆள் கொஞ்சம் கலராக இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, கருப்பாக இருந்தால் ஒரு மாதிரி, ஒல்லியாக இருந்தால் ஒரு மாதிரி, உருண்டையாக இருந்தால் ஒரு மாதிரி. தோத்துறான் படிப்பு வந்தால் ஒரு மாதிரி, படிப்பு வரலன்னா ஒரு மாதிரி, அப்படி வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. ஆனால் இயேசுநாதர் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் அவருக்கு பிள்ளைங்க கோடி பிள்ளைங்க. அதில் ஒருத்தரையுமே அவர் வித்தியாசப்படுத்தியே பார்க்க மாட்டாராம். அவர் பார்வையில் ஆணென்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். நம்ம எல்லாரையுமே அவருக்காக உயர்த்தி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் ஆண்டவருடைய நோக்கம். நம்ம 2 விதத்தில் ஆண்டவருக்கு சொந்தம். 2 விதத்தில். ஒன்று, அவர் தான் நம்மளை படைச்சார். நமக்குள்ளே ஓடுது பாருங்க மூச்சு காற்று, அதை கொடுத்ததே அவர் தான். அவர் நம் சிருஷ்டிகர். இஸ் அவர் கிரியேட்டர். அதனால் நாம் அவருக்கு சொந்தம். 2வது, மனிதனை சாத்தான் தந்திரத்தால் பாவ வலையில் விழ வச்சுட்டான், பாவத்தில் சிக்க வச்சுட்டான், தேவனை விட்டுட்டு மனுஷனை தூரப்படுத்திட்டான். ஏதேனில் இது நடந்துச்சு. மனுக்குலமே ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடுச்சு. தனக்கென்று சிருஷ்டித்த தன்னுடைய மனுக்குலத்தை இந்த சாத்தான் தன்னை விட்டு இப்படி பிரிச்சுட்டானே. தன் பிள்ளைய மீண்டும் எப்படியாகிலும் தன் வசமா இழுத்துறணும், அந்த பாவத்தின் பிடியிலிருந்து அவனை மீட்டெடுத்துடணும்னு ஆண்டவர் பாவத்துக்கு பரிகாரமா கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினாரா. ஒரே நிலைப்பாட்டில் அப்படியே வச்சிருங்க. தோத்திரம். என்னுடைய தொண்டை எனக்கு முக்கியம். தோத்திரம். ரத்தத்தை விலைக்கிரயமாக சிந்தி சாத்தானுடைய பிடியிலிருந்து அவன் கரத்திலிருந்து மனிதனை மறுபடியும் தனக்கு சொந்தமாய் அவர் வாங்கி கொண்டாரா. ஆக அவருடைய ரத்தத்தினால நம்மை அவர் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறதுனால 2வது விதத்திலையும் நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். 2 விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு சொந்தம். ஆமீன் சொல்லுங்க. பொசசிவ்னஸ்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கும். உரிமை கொண்டாடுதல், சொந்தப்படுத்தி கொள்ளுதல். எனக்கு தான்னா எனக்கு தான், வேற யாருக்கும் நான் அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன். இயேசுநாதருக்கு நம்ம மேல பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. நீ எனக்கு தான்னா எனக்கு தான், நீ எனக்கு மட்டும்தான்னா எனக்கு மட்டும்தான். உன்னை சாத்தாங்கையில் உலகத்தில் பாவத்தில் அசுத்தத்தில் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை எதுக்கு இந்த பூமியில் சிருஷ்டித்தேனோ, உன்னை எதுக்கு எனக்காக தெரிஞ்சுக்கிட்டேனோ, அந்த நோக்கத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் விடமாட்டேன். உலகம் உன்னை எப்படி வேணாலும் பார்க்கலாம், உலகம் உன்னை எப்படி வேணாலும் ஜட்ஜ் பண்ணலாம், ஆனால் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன், மேன்மைப்படுத்துவேன், சிங்காசனத்தில் வைப்பேன், சிறந்த நிலையில் மேன்மைப்படுத்துவேன். அதுக்கு தான் நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமேன். அடுத்த வாரம் சொல்கிறீங்களா? தோத்திரம். இனி காலம் செல்லாது அப்படின்னு ஒரு கருப்பொருளை இந்த வாலிபர் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். தோத்திரம். அதை மையப்படுத்தி தான் சில விஷயங்களை இந்த பகல் நேரத்தில் நான் பிரசங்கிக்க போகிறேன். உங்களுக்கு வாலிபர்களுக்கு பிரசங்கம்னாலே சங்கடமாக தான் இருக்கும். தோத்திரம். ஆனால் நீங்கள் சங்கடப்படாத மாதிரி நான் பிரசங்கம் பண்ணுவேன். இருக்கிறீங்களா? ஆமேனா? வாலிபர் கூட்டத்திற்கு தோத்திரம். சில பெருந்தலைகளும் தெரிவதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர்களுக்கான தோத்திரம் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தை எல்லாரையும் பலப்படுத்தக்கூடியது. திருப்பிக் கொள்ளலாம். ஒரு பகுதியை நான் படிக்கிறேன்.
நீங்க கவனிச்சா போதும். 2 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 7வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம். தோத்திரம். நான் படிக்கிறேன், 3ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கு இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டா இருக்கிறதினால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோட வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப்போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து 9ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் படித்தேன், நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். 4 குஷ்டரோகிகள் அவங்க பட்டணத்தின் வாசல்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை? இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு விரோதமா சீரிய ராஜா இராணுவத்தோடு புறப்பட்டு வருகிறார். என்ன கவனிச்சிங்கன்னா தான் புரியும். சீரிய ராஜா எதிரி, சத்துரு வந்து என்ன பண்றான், அந்த சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டு விடுகிறார். இதற்கு முந்தின அதிகாரத்தில், அதாவது 6ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் படிக்கலாம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிரிகள், பலம் வாய்ந்த எதிரிகள் தங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண போகும்போது அவர்களுடைய கேபிட்டல் சிட்டி, அவங்க பட்டணம், அதை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அந்த நாட்களில் ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றிலும் பெரிய கோட்டை சுவர் இருக்கும், அதற்கு வாயில் இருக்கும். அந்த வாசல் வழி தான் வெளியில் போவாங்க வருவாங்க. எதிரிகள் சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிடுறதுனால யாரும் தோத்துறோம், வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாது. பட்டணத்துக்குள்ள சிக்கினவங்க பட்டணத்துக்குள்ளே தான் இருக்கணும். தங்களுக்கு இருக்கிற தானியங்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க, ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. அதற்கப்புறம் பட்டணத்துக்குள்ள பஞ்சம் வரும். ஏன்னா வெளியில தான் எதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா. இவங்க ஒரு ஜாமானை வாங்குறதுக்கும் வெளியில் போக முடியாது, வியாபாரம் பண்ணுறதுக்கு யாரும் உள்ளே வர முடியாது, எந்த பொருளுமே அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ பஞ்சம் தொடங்கிடும். இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு தீர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பஞ்சம் தானே வரும். ரொம்ப சோர்ந்து போவாங்க, பலவீனப்பட்டுருவாங்க. அந்த சந்தர்ப்பம் பார்த்து எதிரிகள் உள்ள வந்து இவர்களை அட்டாக் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிச்சிருவாங்க. இது அந்த காலத்தில் ஒரு யுத்த வழக்கம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே நடக்குது. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் மக்கள் பட்டணத்துக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. உள்ள ராஜா இருக்கிறாரு, வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எதிரிகளிடத்தில் போய் யுத்தம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த திராணியும் பலனும் இல்லை. உள்ள அதே மாதிரி பஞ்சம் தொடங்கிருச்சு. கிட்டத்தட்ட
வசனம் சொல்லுது, பெத்த புள்ளையவே சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் கொடுமையானதா மாறி போச்சு. ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தலையை பிச்சுக்கிறான். ஐயோ, என் ஜனத்தை என்னால காப்பாற்ற முடியலையே, ஒவ்வொருத்தரா சாகுறாங்களே, பிள்ளைங்க சாகுறாங்களே, எல்லாரும் செத்து போனா பட்டணம் கையை விட்டு போயிடுமே, எதிரிகள் ஜெயிச்சிருவாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ராஜா குழம்பிக்கிட்டு இருக்கும் போது 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், எலிசா என்கிற தீர்க்கதரிசி, அவன் மேல பரிசுத்தாவியானவர் இறங்குறார். கர்த்தருடைய வார்த்தை அவன் நாவிலிருந்து வெளிப்படுது. என்ன சொல்றான்? பயப்படாதீங்க, நீங்க தேவ ஜனம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சமாரியாவின் வாசலில் நாளை இந்நேரத்தில் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். பஞ்சம் மாறும், அற்புதம் நடக்கும், சூழ்நிலை மாறும், ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றான். நம்புற மாதிரியா இருக்கு? பஞ்சம் எப்படி உடனே தீரும்? நாளைக்கு இதே இடத்துல எப்படி கோதுமை மாவு கிடைக்கும், கோதுமை கிடைக்கும்? தீர்க்கதரிசி மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசலாமா? அவர் பாட்டுக்கு அப்படி பேசுறாருன்னு வாயை திறந்து ஒருத்தன் சொல்லிட்டான். ஆண்டவரே, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? அதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்றான். தீர்க்கதரிசி சொல்றார், நடக்கும், கர்த்தர் சொன்னால் ஆகும், கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா 3ஆம் வசனத்துல திடீர்னு ஒரு 4 குஷ்டரோகிகள் எழும்புறாங்க. அவங்க பேர் சொல்லப்படலை, சாதாரணமானவங்க, பலவீனப்பட்டவங்க, குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டவங்க 4 பேர். அவங்க யோசிக்கிறாங்க, பொதுவாக அந்த நாட்களில் குஷ்டரோகிகளை பட்டணத்துக்கு உள்ளே சேர்க்க மாட்டாங்க, அவங்க பட்டணத்துக்கு வெளியில தான் இருப்பாங்க, வாசல்ல தான் இருப்பாங்க, ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவன் 4 பேர் பேசிக்கிறான், ஏற்கனவே பஞ்சமாக கிடக்கு, பட்டணத்துக்கு உள்ளே போனாலும் நமக்கு சோறு கிடையாது, அவனுக்கே சோறு இல்லை, நமக்கு எப்படி சோறு கொடுப்பான்? இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா பரிதாபமாக செத்து போக வேண்டிதான். ஒரே ஒரு ஐடியா, நம்ம எதிரிகள் எல்லாம் பாளையத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டிருக்கிறாங்கல்ல, ரவுண்ட் அப் பண்ணி இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட தானியம் இருக்கும், அவங்க தான் நல்லா சோறு தின்னுட்டு இருக்காங்களே, தோத்துறான். அந்த பாளையத்துக்குள்ள போனோம்னா நமக்கு சோறு கிடைக்கும், தப்பிச்சுக்கிறலாம், பொழைச்சுக்கிறலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் கேட்டிருப்பான், ஏண்டா அவங்க ஏற்கனவே எதிரிகள்ரா, அவங்க பாளையத்துக்குள்ள நம்மளை போனோம்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்களே, செத்து போயிடுவோமே, தோத்துறோம். தபாரே, எங்க இருந்தாலும் சாகத்தான் போறோம், இங்க இருந்தாலும் சாகத்தான் போறோம், நம்ம ஆளுகள்கிட்ட போனாலும் அப்ப சாகத்தான் போறோம், அப்ப எதிரிகள்கிட்ட போனாலும் சாகத்தான் போறோம். ஆனா நம்ம எழும்புவோம், செயல்படுவோம், தோத்துறான். இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா காரியம் மாறாது, காலம் செல்லாது. துரிதமா நம்ம செயல்பட எழும்புவோம். இனியும் நாம தாமதிச்சுட்டு இருக்க கூடாது, யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், தேவன் நம் பட்சத்திலிருந்து ஒரு காரியத்தை நடப்பிப்பார், நாம எழுந்து போவோம் அப்படின்னு அந்த 4 குஷ்டரோகிகள் எழும்பி போனாங்களா? வசனம் சொல்லுது, தோத்திரம், கர்த்தர் எழுந்தருளினார், கர்த்தர் செயல்பட்டார். எப்படி செயல்பட்டார்னா, அந்த எதிரியின் ராணுவம் சுத்தி இருந்தாங்க இல்லையா, கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, திடீர்னு அவங்க செவிகள்ல ராணுவங்களின் இரைச்சல் கேக்குதான், ரதங்களுடைய இரைச்சல் சத்தம் கேக்குதான், குதிரைகளுடைய இரைச்சல் சத்தம் கேக்குதான். தேவனே அப்படி ஒரு டிஜிட்டல் தோத்திரம், ஆமா, சத்தத்தை அன்னைக்கு கேட்க வச்சிருக்கிறாரு. டிஜிட்டல் இந்தியான்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இப்ப தோத்திரம், அன்னைக்கே ஒரு டிஜிட்டல் சத்தம் கேட்டிருக்கு. தோத்திரம், குதிரைகளா வர்ற மாதிரி, ரதமா வர்ற மாதிரி, யுத்த வீரர்கள்லாம் வர்ற மாதிரி அந்த எதிரிகள் காதுல சத்தம் கேட்டிருக்கு. ஆத்தாடி, தோத்திரம், இந்த இஸ்ரவேல் மக்கள் நமக்கு விரோதமா மற்றவங்களெல்லாம் ஒன்று திரட்டிட்டு யுத்தத்துக்கு வர்றாங்க போல, நம்ம இன்னைக்கு சோலி முடிஞ்சோம்டா, கூடாரத்துக்குள்ள உக்காந்தோம்னா செத்து போயிடுவோம், எந்திரிச்சு ஓடணும்னா தான் தப்பிக்கலாம்னு பயந்து
யாருமே வரல. ஆண்டவரே அப்படி ஒரு சத்தத்தை கிளப்பி விட்டதுனால அவங்கெல்லாம் பயந்து துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாத்தையும் அங்கங்கேயே போட்டுட்டு கூடாரத்திலேயே போட்டுட்டு உசுறு பொழைச்சா போதும்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்களாம். இப்போ குஷ்டரோகிகள் வந்து பார்த்தா தோத்திரம் அல்லேலூயா, ஒரு எதிரி இல்லை, ஒரு சீரியன் இல்லை, கூடாரமெல்லாம் காலியாக கிடக்கு. உள்ள போகிறான், அங்கே ஒரே சோறு தானியம் சாப்பிட்ற ஐட்டமாக இருக்குது. எடுத்து திங்கான், தோத்துறான். 1-2 எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறான், தோத்துறான். இன்னொரு கூடாரத்துக்கு போகிறான், அங்கே இருக்கிற எடுத்து திங்கிறான். எம்பிட்டு தான் திங்க முடியும், தோத்துறான். திடீர்னு ஒருத்தன் சொல்கிறான், எப்பா இப்படியே நம்ம சுயநலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா படலை, சரியா படலை. நம்ம ஜனம் அங்கே பட்டணத்துக்குள்ள பஞ்சத்தில் கிடக்கு, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கல தான், குஷ்டரோகிங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்க தான். ஆனாலும் அவங்க நம்ம ஜனம், நம்ம மக்கள், நம்ம இஸ்ரவேலர்கள், தோத்திரம். நாம இந்த நல்ல செய்தியை போய் அவங்க கிட்ட சொன்னோம்னா கர்த்தருக்கு தோத்திரம், ஆமென் அல்லேலூயா. நம்ம சாப்பிட்ட தானியத்தை அவங்களும் சாப்பிட முடியுமே, நமக்கு கிடைச்ச ஆகாரம் அவங்களுக்கும் கிடைக்குமே. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், இனி காலம் செல்லாது, நாம் எழும்பி செயல்படுவோம் என்று அந்த 4 குஷ்டரோகிகள் புறப்பட்டு போய் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்னாங்களாம். அந்த அதிகாரம் முடியும் போது 16ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் சமாரியாவின் வாசலில் விற்கப்பட்டது. பஞ்சம் தீர்ந்தது, தேவ வார்த்தை நிறைவேறியது, தேசத்தில் மாற்றம் வந்தது, ஆசீர்வாதம் உதித்தது. இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம். அல்லையா சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பிரசவம் பண்ண போறிய அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பிரசவம் பண்ணத்தான் நான் வந்திருக்கேன், ஆமேனா. வெளிப்படுத்தல 10ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனம் 6ஆவது வசனத்தை படித்தா யோவான் சொல்கிறாரு, திடீர்னு ஒரு தூதனை நான் கண்டேன். நிறைய தூதன்மாரை அவர் தரிசனத்தில் பார்க்குறாரு. அதில் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, வேறொரு தூதனை நான் கண்டேன். அந்த தூதன் ஒரு கால் சமுத்திரத்தில் இருக்கு, இன்னொரு பாதம் பூமியில் இருக்கு. ரொம்ப உயரமான ஒரு தூதன். அவர் வானத்துக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்றாரு, இனி காலம் செல்லாது. அல்லையா சொல்லுங்க. அப்போ இனி நாட்கள் கிடையாது, இனி காலம் செல்லாது. தோத்ரம், நோ மோர் டைம். இனி நாட்கள் கிடையாது. உலகத்திற்கு கடைசி நாட்கள் வந்துட்டு, இறுதி நாட்கள் வந்துட்டு. ஆங்கில வேதாமத்தில் வேறொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, நோ மோர் டிலே. தோத்திரம், இனி தாமதிக்காதீங்க. தோத்திரம், இனியும் தாமதம் செய்யாதீங்க. காலம் செல்லாது, இனி நாட்கள் கிடையாது அப்படின்னு அந்த தூதன் சொல்றாரு அப்படின்னு யோவான் வெளிப்படுத்தல 10ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு தெரியல. இதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாட்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி கடைசி காலம் இது, கொடிய நாட்கள் இது. தோத்திரம், மனுஷர்கள் பணப்பிரியரா, தற்பிரியரா, சுகபோக பிரியரா, தோத்திரம், இச்சிக்கிறவர்களா, பொருளாசைக்காரர்களா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களா இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கிற மாதிரி இன்றைக்கு எங்க பார்த்தாலும் பாவம், அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம் தேசத்தில் நிறைஞ்சிருக்கு. குறிப்பா வாலிப உலகத்தை சீரழிக்கிற எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ அசுத்தங்கள் வேதத்தில் சொன்ன மாதிரியே தேசங்களில் பெருகி இருக்கு. பச்சை பிள்ளைகளை கூட, சின்ன சின்ன பிள்ளைகளை கூட
இன்னைக்கு வீழ்த்துற மாதிரி, அவங்க வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி அசுத்தங்கள் பெருகிருச்சு. இதற்கு முந்தின தலைமுறைகளிலெல்லாம் இல்லாத அளவுக்கு பாவம் கொடூரமா தலைவிரிச்சு ஆடுது. நாங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்த நாட்கள்ல எங்களுக்கு தகப்பன்மார் தாய்மார்லாம் அங்க இருக்காங்க. அவங்க சின்ன பிள்ளைலாம் இருந்த காலம் எங்களுக்கு தெரியாது. நாங்க சின்ன பிள்ளையில இருந்த காலங்களில் இருந்ததை விட மகா மோசமான விஷயங்கள் இந்த காலங்களில் வந்துட்டு தோத்துறான். பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு விரோதமா ஜனம், தேசத்துக்கு விரோதமா தேசம், யுத்தம் எல்லாமே நடக்கும். மத்திய 24 ஏசப்பா சொன்ன மாதிரி. ஆக தேவனுடைய வார்த்தையின்படி மத்திய ஆகாயத்தில் மணவாளன் இறங்கி வரப்போகிற கடைசி நிமிட துளிகளில் இன்றைக்கு நாம நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய அழிவின் காலம், பெரிய ஆபத்தின் காலத்தில் இன்றைக்கு தேசம் பூமி நின்று கொண்டிருக்கிறது. ஆக ஆண்டவர் சொல்றாரு, இனி நாட்கள் இல்லை, இனி காலம் இல்லை. தோதராம், இனி சபை தாமதித்துக் கொண்டிருந்தால் தோதராம், சத்துரு இதிலும் அதிகமா மோசமா தேசத்துல செயல்படுவான். இந்த சாத்தானுடைய பிரச்சனைகளுக்கு நடுவுல தான், அவனுடைய செயல்பாடுகளுக்கு நடுவுல தான் தனக்காக சபையை கர்த்தர் பூமியில வச்சிருக்கிறார். பூமியை எப்படி ஆகிலும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவிக்கணும், ஆபத்திலிருந்து விடுவிக்கணும். பூமிக்கு ஒரு சமாதானம், விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம், மீட்பு, ரட்சிப்பு வரணும். ஒரு எழுப்புதல் பூமியை நிரப்பணும். அப்படின்னு தான் தேவன் இந்த கடைசி நாட்களிலே விரும்புகிறார். ஆக சாத்தானுடைய திட்டத்துக்கு ஒரு தோல்வியை கொடுத்து சபையின் திட்டத்தை ஜெயிக்க பண்ணணும், சர்வ வல்லவரின் திட்டம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுல தேவன் துடிப்புள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த வாலிபர் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். சாதாரணமான அந்த 4 குஷ்டரோகிகள் மூலமா சத்துருக்களின் திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு சர்வ வல்லவரின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்த கர்த்தர் இன்னைக்கும் ஏன் பிரசங்கத்தை கேட்கிற இந்த சாதாரணமான கூட்டம், இந்த சோத்திர வாலிப கூட்டத்தின் மூலமா என் அருமையான தம்பி தங்கச்சி உங்க மூலமா சர்வ வல்லவருடைய திட்டத்தை இந்த கடைசி தலைமுறையில், இந்த கடைசி நாட்கள்ல நிறைவேற்ற கர்த்தர் துடிக்கிறார். இந்த கடைசி நாட்கள்ல சாத்தானுக்கு ஒரு திட்டம் இருக்கும்னா, உலகத்துல செயல்படுத்துறதுக்கு பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்கும்னா, இந்த உலகத்தையே படைச்சவருக்கு இந்த கடைசி நாட்கள்ல செயல்படுத்துவதற்கு அவருக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை யாரை கொண்டு செய்ய போறார்? என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை கொண்டுதான். அதைத்தான் இன்னைக்கு உங்க கூட பேச போறேன். ஆமீன் சொல்லுங்க. உலகம் தேவன் படைச்சது, மனுஷன் தேவன் படைச்சது, ஆத்துமாக்கள் தேவன் படைச்சது. ஆனா பிசாசு இந்த உலகத்தை தான் விருப்பத்தின்படி இயக்கணும், தனக்கானதை நிறைவேற்றணும், தான் திட்டத்தை நிறைவேற்றணும்னு துடிக்கிறான். மனுஷங்களை பாவத்துக்குள்ள தள்ளணும், அசுத்தத்தில் தள்ளணும், பஞ்சத்தில் தள்ளணும், பரிதாபத்தில் தள்ளணும். தோத்துறான். வாலிப உலகத்தை சீரழிக்கணும் அப்படின்னு அவன் பிளான் பண்றான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. உலகத்தை கெடுத்துடணும், அழிச்சிடணும், மனு குலத்தை பாவத்தில் தள்ளிடணும், பஞ்சத்தில் தள்ளிடணும்னு அவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும்னா, இந்த மனுஷனை பார்த்து பார்த்து படைச்சாரு, மனுஷனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு, இந்த உலகத்தையே சிருஷ்டித்தாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஒரு திட்டம் இருக்காதா? சாத்தானுக்கு ஒரு திட்டம் இருக்கும்போது சர்வ வல்லவருக்கு ஒரு திட்டம் இருக்காதா? என்ன பேச்ச காண? அல்லேலூயாவா? பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்கும்போது உலகத்தையே படைச்சவருக்கு ஒரு திட்டம் இருக்காதா என்ன? இப்ப சம்பவத்துக்கு வருவோம். 2 ராஜாக்கள்ல 7ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன், 4 குஷ்டரோகிகள் எழும்புனாங்க. அதுக்கு முன்னால எதிரிகள் சீரியர்கள் வந்து இஸ்ரவேல் பட்டணத்தை, சமாரியா பட்டணத்தை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களாம். அப்ப சீரிய ராஜாவுக்கு ஒரு திட்டம்,
தேவ ஜனத்தை அழிச்சிடணும், இஸ்ரவேலரை அழிச்சிடணும், சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடணும், அவங்கள பஞ்சத்துக்குள்ள தள்ளிடணும், பரிதாபத்துக்குள்ள தள்ளிடணும், பற்றாக்குறைக்குள்ள தள்ளிடணும், மரணத்துக்குள்ள தள்ளிடணும் அப்படின்னு ஒரு எதிரிக்கு, ஒரு சீரிய ராஜாவுக்கு திட்டம். உள்ள இருக்கிறது யாரு? இஸ்ரவேல். உள்ள இருக்கிறது யாரு? தேவ ஜனம், தேவ பிள்ளைங்க. தேவ பிள்ளைகளை அழிக்கிறதுக்கு சீரிய ராஜாவுக்கு ஒரு திட்டம் இருக்கும்னா, அந்த தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குமா இருக்காதா? தம்பி, உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு சாத்தானுக்கு ஒரு திட்டம் இருக்கும்னா, அந்த சாத்தானுக்கு முன்னால உன்னை உயர்த்துறதுக்கு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கும். நீ ஆமேன்னு சொன்னாலும் இருக்கும், சொல்லலாட்டாலும் இருக்கும். அல்லேலூயாவா? உன் உள்ளான மனுஷனை, உன் எதிர்காலத்தை, உன் பரிசுத்தத்தை, உன் பிரதிஷ்டைய, உன் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, கெடுக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு பேய்க்கும் பிசாசுக்கும் உலகத்துக்கும் ஒரு திட்டம் இருக்கும்னா, உன்னை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை இருதயத்தில் சுமக்கிறவர், உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே உன்னை முன்னறிஞ்சவர், உன் தாயின் கர்ப்பத்தில் நீ பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறவர், உனக்கான ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமெனா? தோத்துறேன். 3 பாயிண்ட் சொல்றேன், அந்த சம்பவத்தை வச்சு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். பட்டணம் அல்லது பாளையம். பாளையம் சத்துருவால் வளைத்து கொள்ளப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. பாளையம் சத்துருவால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. அப்படி சொல்லுங்க, அப்பதான் புரியும். சூழ்ந்து கொள்ளப்பட்டது சொல்லுங்க, அப்படித்தானே? அந்த வசனம் நான் சொன்னல, 24ஆம் வசனம், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தையே எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். எதிரிகள் என்ன செய்தார்கள்? சூழ்ந்து. பட்டணம் சத்துருவால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. அல்லையா சொல்லுங்க. ரெண்டாவது பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்குகிறது. சொல்லுங்க அந்த வார்த்தையை. பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்குகிறது. நான் சம்பந்தப்படுத்தி பேசுவேன், நீங்க கவனிக்கணும். முதல்ல பாயிண்ட மட்டும் சொல்லுங்க. பட்டணம் சத்துருவால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. பட்டணம் சத்துருவால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. இரண்டாவது, பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்குகிறது. சொல்லுங்க, பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்குகிறது. ஆமெனா? பரலோகம் விடுவிக்க சித்தம் கொள்கிறது. சொல்லுங்க அந்த வார்த்தையை. பரலோகம் விடுவிக்க சித்தம் கொள்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சபையே, காலம் செல்லாது, நீ எழுந்திரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, பராக்கிரமசாலியே, காலம் செல்லாது, நீ எழுந்திரு. வாலிபனே, வாலிப தங்கையே, காலம் செல்லாது, நீ எழுந்திரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் வசனத்தில் அந்த சம்பவத்தில் இருக்கிற மாதிரி சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறாதீங்க. குஷ்டரோகியே, தோத்துறா, காலம் செல்லாது, நீ எழுந்திரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சரி, முதல்ல சொன்னேன், பட்டணம் சத்துருவால் சூழ்ந்து கொள்ளப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு பட்டணம், ஜனங்கள், சபை, வாலிபர்கள், தேசம், தேசத்தின் மக்கள் சாத்தானால சூழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி வாலிபனையும் இன்னைக்கு சாத்தான் சூழ்ந்து இருக்கிறான். ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து இருக்கிறான். பைபிள் இப்படி சொல்லுது, 1 பேதுரு 5:8, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். சுத்திக்கிட்டே இருக்கான். பூமி எங்கும் சுத்துறான்.
யோபு சோத்திரம் இல்லை, நம்ம படிக்கிறோம்ல சோத்திரம் 1:8 ஆண்டவர் கேட்குறாரு, சோத்திரம் எங்கேருந்து வர்ற? நான் பூமி எங்கும் சுற்றி திரிஞ்சு வர்றேன்றான். சாத்தா வேலையே சுற்றிக்கிட்டே இருப்பானா. எந்த குடும்பத்தை ரவுண்ட் அப் பண்ணலாம், எந்த வாலிப பெண்ணை ரவுண்ட் அப் பண்ணலாம், எந்த வாலிப பையனை ரவுண்ட் அப் பண்ணலாம், யார் வாழ்க்கையை ரவுண்ட் அப் பண்ணலாம், இப்படினே தான் அவன் பிளான். இது கடைசி காலம். வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுது, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. ஏனென்றால் பிசாசானவே தனக்கு கொஞ்ச காலமாச்சுரம் இருக்கிறதுன்னு அறிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப வேகமா கோபத்தோடு உங்களிடத்தில் இறங்கி இருக்கிறபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும். கொஞ்ச காலம்தான் இருக்கான், அவனுக்கு தெரியுது இனி காலம் செல்லாதுன்னு. அவனுக்கு தெரியுது, சபைக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் பிளான் பண்ணிட்டான், இன்னி கொஞ்ச காலம் தான் இருக்கு, இனி ரொம்ப காலம் இல்லை. மத்தியாயத்தில் ஏசுனாரு வரப்போறாரு, தேவன் சொன்னதெல்லாம் நடக்க போகுது, ஒரு பெரிய எழுப்புதலும் வரப்போகுது, ஜனங்களெல்லாம் இயேசு பக்கம் திரும்ப போறாங்க, நமக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதனால அதுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம ஜனங்களை ரவுண்ட் அப் பண்ண முடியுமோ, பாளையத்தை பட்டணத்தை குடும்பங்களை சூழ்ந்து கொள்ள முடியுமோ, அசுத்தங்களால அக்கிரமங்களால பாவத்தால சிற்றின்பங்களால வியாதியால தரித்திரத்தால இந்த ஜனங்களை சூழ்ந்து அவங்கள பாதிப்புக்குள்ளாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம பாதிப்புக்குள்ளாக்குவோன்னு சாத்தா ரொம்ப வேகமா வேலை செய்யறான். சபைக்கு வெளியில தான் பாவமா இல்லையே, சபைக்கு உள்ளேல பாவம் தலைவிரிச்சு ஆடுது. எல்லாரையும் சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிருக்கானே. நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுதா, நான் தேவ பிரசன்னத்தாலே சூழப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுதா? இல்லட்டா பாவ பிரசன்னத்தாலே சூழப்பட்டிருக்கிற. ரெண்டு பிரசன்னம் இருக்கு, ஒன்னு தேவ பிரசன்னம், இன்னொன்னு அதை சொல்றதே ரொம்ப யோசிச்சு சொல்றிய. எபிரேயர்ல 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்ப நம்மளை சுத்தி என்ன நெருங்கி இருக்கா? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. சோதரன், தேவன் நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கு பேரு தேவ பிரசன்னம், பாவம் நம்மளை சுத்தி இருக்கிறதுக்கு பேரு சொல்லுங்க பாவ பிரசன்னம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன் சகரியா சொல்றாரு. அது தேவன் சுத்தி இருக்கிறது, அது தேவ பிரசன்னம். சிலர நம்மை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவத்தை அப்படின்றாரு. எனக்கு தெரியும் என்னை சுத்தி என்ன இருக்குன்னு, உங்களுக்கு தெரியும் உங்களை சுத்தி என்ன இருக்குன்னு. தெரியுமா தெரியாதா? சில ஆளு சொல்லுது, எனக்கு ஒன்றுமே தெரில பாஸ்டர், நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, என்ன பேசுகிறேன்னு தெரில, எங்கே போகிறேன்னு தெரில, என்னை சுற்றி யார் இருக்கிறான்னு தெரில, என்ன நடக்குதுன்னே தெரில. அப்படின்னா உன்னை கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்தில் தான் வைக்கணும். கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு தான் இது எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. நமக்கு தெரியாது நம்ம கூட யார் பழகிறா, நம்ம யாரு கூட பழகிறோம், நம்ம கூட யார் பேசுகிறா, நம்ம ஃப்ரெண்டு யார், ஃப்ரெண்டோட கேரக்டர் என்ன, அந்த ஃப்ரெண்டு தோத்திரம் பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா, அந்த பாய் ஃப்ரெண்டு என்ன நோக்கத்தில் நம்ம கூட பழகிறான், என்ன பேசுகிறான், அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது எந்த வார்த்தையை விடுறான், அந்த விடுற வார்த்தை என்ன நோக்கத்தில் விடுறான், தோத்திரம் அவன் நம்மளை எப்படி பார்க்குறான். இல்லை இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம கூட எப்படி பழகுது, நம்ம கூட எப்படி பேசுது, நாம் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி பார்க்குறோம், எப்படி பேசுகிறோம், இது எதுவுமே உனக்கு தெரியாமலா நீ பழகுற. நீ சொல்லுவ அப்பா மாறு அம்மா மாறு, நாங்கள் உடனே நம்பிடணுமா? வாய்ப்பில்லை ராஜா. அல்லேலூயாவா? ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தான், அப்படித்தான். மாமா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம்.
ஆனா உனக்கே தெரியும் இது எங்க போய் முடியும்னு. அல்லேலூயாவா. சாத்தா நீ விரும்பலனாலும் சாத்தா விட மாட்டான். உனக்கு ஐடியா இல்லைனாலும் சாத்தா விட மாட்டான். அவன் ஐடியா கொடுப்பான். அப்படித்தான் நீ போயிட்டு இருக்கு பாவ உலகம். அதுக்கு நடுவில் தான் நம்ம கிடக்கும். ரவுண்ட் அப் பண்ணிட்டான் நிறைய பேரை. அசுத்த ரவுண்ட் அப் பண்ணிட்டு, பாவம் ரவுண்ட் அப் பண்ணிட்டு, இச்சை ரவுண்ட் அப் பண்ணிட்டு, காதல் ரவுண்ட் அப் பண்ணிட்டு, இங்க அப்பா அம்மா உசுரை கொடுத்து தோத்துறான், சொத்தை வித்து படிக்க வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி என் புள்ள நல்லா படிச்சிடும், என் புள்ள எதிர்காலம் நல்லா இருந்துடும், நான் கஷ்டப்படுற மாதிரி என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, நான் உழைக்கிற மாதிரி என் புள்ள தோத்துற வேர்வை சிந்தக்கூடாது, வெயிலில் நிற்கக்கூடாது, மம்பட்டியை பிடிக்கக்கூடாது, அருவாளை பிடிக்கக்கூடாது, அவன் நல்ல நிலைக்கு வந்துடணும், என் மகன் நல்ல நிலைக்கு வந்துடணும். அவங்க இருக்கிற வீட்டை விற்று சொத்தை விற்று ஒன்றை ஒரு பெரிய கனவு உலகத்தில் அவங்க வச்சு உனக்காக அவ்வளோ பிரயாசப்பட்ட அம்புட்டு காரியத்தையும் பார்த்தா நீ எதுக்கு நடுவுலையோ நின்றுக்கிட்டு ரவுண்டிங்கில் இருக்க. அல்லேலூயாவா. சாத்தான் ரவுண்ட் அப் பண்ணிட்டான். அங்க அந்த சம்பவம், சீரியர்கள் அந்த பட்டணத்தை சுற்றிலும் வளைத்து கொண்டார்கள். மாட்டிக்கிட்டான் உள்ள இஸ்ரவேலர். இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிட்டோம். சிலர்லாம் அதுல இருந்து வெளில வரணும்னு நினைக்கிறோம், முடியல. போதை பொருள், சின்ன வயசுல அடிக்ஷன். சாத்தான் நம்மளை எதுலயோ அடிக்ட் பண்ணிட்டான், லாக் பண்ண வச்சுட்டான், உள்ள மாட்டிக்கிட்டோம். சத்துரு அப்படியே சூழ்ந்துட்டான், பாவம் சூழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆமேனா? நமக்கே பேசுற மாதிரி இருக்க அப்படின்னு 1-2 பேருக்கு ஃபீலிங். உனக்கு தான் பேசுறேன். அல்லேலூயாவா. யாரை விழுங்கலாமோ என்று சுட்டி தெரிகிறான். பட்டணத்தை சத்துரு வளைத்து கொண்டான், சூழ்ந்து கொண்டான். நம்ம வாழ்க்கைய இன்னைக்கு பிசாசு பல கோணத்தில் சூழ்ந்துட்டான், ரவுண்ட் அப் பண்ணிட்டான். வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். எதிர்காலம் நிறைய பேருக்கு கேள்விக்குறி, படிப்பு நிறைய பேருக்கு கேள்விக்குறி, இலக்குகள் நிறைய பேருக்கு கேள்விக்குறி. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. எல்லாம் சற்று நேரம் கிடைக்கிற சிற்றின்பம், நம்மள அசுத்தத்தில் பாதாள குழியில தள்ள போகிற சிற்றின்பம். திருமண வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு சார், உன் வாழ்க்கைக்கு துணைன்னு ஒன்று இருக்கு சார். கர்த்தர் கொடுத்தா அது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேனா? நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையையும் சரி ஊழியத்தையும் சரி நாம எடுப்பதல்ல, அது தேவனாக கொடுப்பது. வாழ்க்கையை நாம எடுக்கிறது இல்லை, தேவன் கொடுக்கணும். ஊழியத்தை கூட நாமளா எடுக்கிறது இல்லை, தேவன் கொடுக்கணும். எதையுமே தேவன் கொடுத்தார்னா சிறந்ததா இருக்கும். நாமளா எடுக்க முயற்சிச்சோம்னா தோத்துறான், ஜாலி முடிஞ்சிடும். நாளைக்கு ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது. ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, நீங்க எனக்கு கொடுத்து யாரா சொன்னா கோமாளி, நான் கொடுத்தேன் உனக்கு, நானா கொடுத்தேன், நீயா எடுத்துக்கிட்ட, நீயா எடுத்துக்கிட்ட. சில ஆளு ஜெபிக்கிறான், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி எனக்கு ஒரு பொண்ணை தாங்கப்பா, அது என் பக்கத்து விட்டு மேரியா இருந்தா தோத்துறோம். அல்லையா சொல்லுங்க. சித்தத்தின்படி தான் கல்யாணம் நடக்கணுமா, கர்த்தர் சித்தத்தின்படி கொடுக்கணுமா, ஆனா அது அந்த மேரியா இருக்கட்டுமா, அதுக்கு நீ ஜோமே பண்ண வேணாமே. அல்லேலூயாவா. மாயை, வாலிபம் மாயை, இளமை மாயை, அழகு மாயை. நம்மளை சுத்தி இருக்கிறத பாரு. உன்னை போட்ட அமைக்கிற மாதிரி ஒரு பிசாசின் இருள் உன்னை சுத்தி இருக்கா, இல்ல உன்னை பாதுகாக்கிற மாதிரி ஒரு அக்னியின் தேவ பிரசன்னம் உன்னை சூழ்ந்திருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும். தேவ பிரசன்னம் உன்னை அடுத்த எல்லைக்கு தூக்கிட்டு போகும். தேவ பிரசன்னம் உன்னோடு கூட உன்னை பலப்படுத்தும்படி, உன்னை உற்சாகப்படுத்தும்படி, ஊக்கப்படுத்தும்படி அது உனக்கு உதவி செய்யும். பாவ பிரசன்னம் அப்படி இல்லை, இப்பவோ அப்பவோ மத்தியானமோ சாயங்காலமோ உன்னை அப்படியே அமிழ்த்தி தள்ளி உன் பேரை கெடுத்து உன்னை டேமேஜ் பண்ணி உன்னை அசுத்தப்படுத்தி உன்னை சொசைட்டிக்கு முன்னால தோத்துறான், உன்னை ஒரு அவமான சின்னமாக்கி 4 பேர் உன்னை அசிங்கமா பேசுற மாதிரி, அவதூறு பேசுற மாதிரி, ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாய், உன் இலக்கு போய், உன் ஸ்டடீஸ் போய், உன்னுடைய எல்லாமே தோத்துறான் போய்,
நீ விரக்தியா வேதனையா சகலத்தை இழந்து ஒரு சிம்சோன் மாதிரி நிக்கிற ஒரு பரிதாபத்துக்கு பாவ பிரசன்னம் கொண்டு போய் நிறுத்திடும். அல்லேலூயாவா? லவ்வுக்கு ஏற்ற மாதிரி பேசினா நாங்க வில்ல மாதிரி தான் தெரிறோம் உங்களுக்கு. தோத்துறேன். பெத்த தகப்பனே நமக்கு எதிரி மாதிரி தான் தெரிறாரு. இவ்வளவு காலம் அவருக்கு நமக்கு நல்லவர். பிறந்ததிலிருந்து நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, பிஸ்கட் வாங்கி கொடுத்து, பன்னு வாங்கி கொடுத்து தொத்துறான், ஜூஸ் பொரி வாங்கி கொடுத்து தொத்துறான், ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, அவ்வளவு வாங்கி கொடுத்து நம்மளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சு ஃபீஸை கட்டி நமக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டவர். அப்பெல்லாம் அவர் நமக்கு ஹீரோ, அவர் நமக்கு ரொம்ப நல்லவர். என் டாடி அவர் மாதிரி வராது, சூப்பர் ஆஃபரு ஆமேன்னு அப்படின்னு சந்தோஷமா இருந்த நாம இப்ப எவனோ ஒருத்தன் ஏசுறத்தன் ஜெயம் 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் அந்த ஜீன்ஸ் பேண்டே துவைப்பான், தோத்துறான். அப்படி ஒருத்தன் குறுக்க வந்துட்டான் உடனே யார் அவன், அவன் கேரக்டர் என்ன, அவன் பேக்ரவுண்ட் என்ன, தோத்துறான். இறுதி நாள் வரைக்கும் உன் கூட இருப்பானா, உனக்காகவே இருப்பானா உனக்கு தெரியாது, எந்த நிச்சயமும் கிடையாது. இன்னைக்கு ஒன்ன பார்த்தான், நேற்று யாரை பாட்டு வந்தான் உனக்கு தெரியுமா, சாயங்காலம் யாரை பார்க்கறதுக்கு அவன் பிளான் வச்சிருக்கிறான்னு தெரியுமா, என்ன ஒரு சைஸா பார்க்குற. கேஷுவலா கேட்டீங்கன்னா தோத்துறான், பாயிண்ட் யாருக்கோ போகுதுன்னு அர்த்தம். முகத்தை சுழிச்சுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கேட்டீங்கன்னா பாயிண்ட் உனக்கு தான் அர்த்தம், தோத்துறான். கன்ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். பிரசங்கம் பண்ற நாங்க என்ன பண்ணிக்கிறோம் நினைச்சுக்கிறோம்னா கரெக்டா பேசுறோம்டா, தோத்துறான். பாப்பா நம்மளை முறைக்குதுடா, அப்ப இந்த பாயிண்ட் பாப்பாவை டச்சிங்டா, தோத்துறோம். கூட ஒரு 2 நிமிஷம் அதே பாயிண்ட்ல பேசுவோம்டான்னு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சில சமயம் உங்களை குத்துறமா இருந்தால் கூட சிரிச்சுக்கினே கேட்டீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா, இருக்கீங்களா? எது சுத்திக்கிட்டு இருக்கு? பாவம், அசுத்தம், பிசாசு ரவுண்ட் அப் பண்றான். பாளையத்தை பட்டணத்தை சத்துரு வளைத்து கொண்டான். 2வது நான் சொன்னேன் தோத்துறோம், பாதிப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இவன் பாளையத்தை அந்த சீரிய ராணுவம் ரவுண்ட் அப் பண்ணிட்டதுனால உள்ள என்ன நடக்கு? பாதிப்பு. உள்ள என்ன நடக்கு? பஞ்சம். பாதிக்கப்படுறாங்க மக்கள். எப்ப சத்துரு நம்மளை சூழ்ந்து கொள்றானோ அப்ப பாதிப்புகள் தொடங்கும். பிரச்சனை தொடங்கும். பஞ்சம் உள்ள, சாப்பாடு இல்ல, சாப்பாடுல பற்றாக்குறை வருது, தோத்துறா. அது அடுத்தடுத்த வசனங்களை நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. ஒரு ஸ்திரீ வந்து சொல்றா ராஜா கிட்ட, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம், இன்னைக்கு என் பிள்ளைய சமைச்சு திம்போம், நாளைக்கு உன் பிள்ளைய சமைச்சு திம்போம்னு ஒத்துக்கிட்டா. அதே மாதிரி நேத்து என் பிள்ளைய சமைச்சு தின்னோம், இன்னைக்கு அவ பிள்ளைய கேட்க கொடுக்க மாட்டேன்றா. அப்போ பிள்ளையவே சமைச்சு திங்கிற அளவுக்கு பாதிப்பு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு பிசாசுனால, சாத்தானால, அவன் தேசத்தை குடும்பங்களை ரவுண்ட் அப் பண்றதுனால, வளைத்து கொள்றதுனால பாதிப்புகள் குடும்பங்கள்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குறிப்பா வாலிபர்கள் வாழ்க்கையில அதிகமாயிடுச்சு. அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சிலரெல்லாம் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போதே, 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே சுத்திடுறான். பாவம் சுத்திடுது. பாதிப்பு அப்பவே ஸ்டார்ட் ஆகுது, தோத்துறான். பாவம் சுத்துனா படிப்பு போயிடும், அதுதான பாதிப்பு. பாவம் சுத்துனா தரிசனம் போயிடும். பிசாசு உன்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டான்னா அப்பா அம்மா உனக்கு எதிரியா தெரிவாங்க, குடும்ப உறவை உனக்கு எதிரியா போயிடும். பிசாசு ரவுண்ட் அப் பண்ணிட்டான்னா அவங்க சொல்ற ஆலோசனை உனக்கு பிடிக்காது. ஆலோசனை சொல்றவங்கலாம் உனக்கு வில்ல மாதிரி தான் தெரியும். சர்ச்சு சுத்தமா பிடிக்காது. பாஸ்டர் ஆகவே ஆகாது, முடிஞ்சா அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்லாம் தோணும். அல்லேலூயாவா? பாதிப்புகள். படிப்பு போது, தரிசனம் போது, உன் நல்ல சுபாவம் போது, உன்னுடைய கீழ்ப்படிதல் போது, குடும்பத்துக்கு நீ கீழ்ப்படிவே அந்த சுபாவம் போது. எதிர்த்து பேச மாட்ட இது வரைக்கும், ஆனா இப்ப புதுசா எதிர்த்து பேசுற, தோத்துறான். என்ன சொன்னாலும் கேட்ப, செவி கொடுப்ப, தாழ்மையா இருப்ப. இப்ப அதெல்லாம் உன்கிட்ட இல்ல. ஒரு மாதிரி ரிபல்லியஸ் ஸ்பிரிட் உனக்குள்ள வருது, தேவையில்லாத ஸ்பிரிட் வருது. பாதிப்புகள் அதிகமாகுது.
பிசாசு நம்மளை சூழ்ந்து கொள்ள கொள்ள, பாவம் நம்மளை ரவுண்ட் அப் பண்ண அசுத்தங்கள் ரவுண்ட் அப் பண்ண நமக்குள்ள உள்ளான மனிதன்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில, தரிசனத்துல பாதிப்புகள். இருக்கிறீங்களா? ஆமேனா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். நிறைய பாதிப்புகள், நிறைய பாதிப்புகள். உலகமும் இருளும் அசுத்தமும் பாவமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது நீ அதுக்குள்ள சிக்கிக்கிட்டீனா, நீ அதுக்குள்ள மாட்டிக்கிட்டீனா, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பல லாஸ், பல இழப்பு பறிபோகுது, பற்றாக்குறை வருது. தோத்துறான் அசுத்தம். நான் 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 ஒன்று கேட்கேன். ஒரு ரூம்ல டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மொபைல் போனை யூஸ் பண்ற தில்லு உனக்கு இருக்கா? டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அம்மா எப்போ வேணாலும் வரலாம், அப்பா எப்போ வேணாலும் வரலாம், யார் வேணாலும் அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வெளில போகலாம். they have freedom. நான் என் மொபைலை நான் யூஸ் பண்ணுறேன். நான் என்னுடைய தேவைக்காக, என்னுடைய பர்பஸுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அம்மாவா வந்துட்டு போட்டும், அப்பாவா வந்துட்டு போட்டும், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி உன்னால மொபைல் போனை யூஸ் பண்ண முடியுதா? நீ டோரை லாக் பண்ணிருக்கான்னு உன் கவனம் திரும்புது வர, அப்பவே சம்திங் சம்வேர் ப்ராப்ளம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? புரியல? புரியாது. ரொம்ப டீப்பா யோசிக்கிறியா? வாழ்க்கை வளமுடன். இல்லைன்னா அப்படி மூலையில போய் டோர் திறந்து வந்துட்டு போட்டான், அங்க இருக்க கதவு வந்துட்டு போட்டு, நான் அங்க மூலையில நான் பாக்குறேன். உன் வீட்டுக்குள்ள என்ட்ராகிற அப்பாவுக்கு இருதயம் துடிக்கும் தெரியுமா? உங்க அப்பா இருக்கு இருதயம் ஒன்று இருக்கு. உனக்கு இருந்தா தெரியும். எப்ப பாரு எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன நோண்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தான் வலிக்கும். உன்னை பெற்றதவங்க, இவ்வளவு காலம் உன்னை சுமந்ததவங்க, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அழுகிறவங்க அவங்க தான் தெரியுமா? உனக்கு அவங்கள உடனே பிடிக்காது, உடனே கிராஸ் பண்றாங்க, உடனே கேள்வி கேட்கறாங்க, உங்களை வில்லத்தனமா பார்க்குற. உன்னை அழிக்கிறவனுக்கு உன் வாழ்க்கையில இடம், உன்னை கெடுக்கிறவனுக்கு உன் வாழ்க்கையில இடம். அவனை தலைமையில தூக்கி வச்சுட்டு சுத்துவ, என் ஃப்ரெண்டு, என் பாய் ஃப்ரெண்டு, என் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சுத்துவ. ஆனா நீ பார்க்கறதுக்கு டேட்டாவுக்கு காசு போட்டு கொடுக்கறது கூட உங்க அப்பா தான், உங்க அம்மா தான். அவங்க எதையோ தியாகம் பண்ணியாக்கும் உனக்கு டேட்டாவுக்கு காசு கொடுக்குறாங்க. அது கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியாது இல்ல? நீ என்னைக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ? படிக்கிறீல? உனக்குன்னு ஒரு சிந்தனை, இருதயம், ஞானம்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? ஏன் அப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சரி விடு, இன்னொரு கேள்வி நான் கேட்க. இன்னொரு கேள்வி, நீ ஒரு 12th படிக்கிறன்னு வச்சுக்கிறோம், இல்லை நீ ஒரு காலேஜ் படிக்கிற அப்படி வச்சுக்கிறோம். உன் தம்பி ஒருத்தன், இல்லைன்னா உன் தங்கச்சி, தம்பியோ தங்கச்சி 7th or 8th படிக்கிறான், ஜூனியர் உன் தம்பி. உன் கையில் ஒரு செல்போன் இருக்கு, அவன் கையில் ஒரு செல்போன் இருக்கு. நீ பண்ற சேட்டையை அவனும் பண்றான். எங்கேயோ மூலையில் ஒளிஞ்சுக்கிட்டே யாரும் பார்க்கக்கூடாது, பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் கிளாஸ் தான் படிக்கான், 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். ஆனா அவன் உன்னை கூட அனுமதிக்க மாட்டான், தனியா உட்கார்ந்துக்கிட்டு மொபைல் நோன்றான். உனக்கு தம்பி மேல ஒரு அக்கறை அப்படிங்கிற ஆளுக்கு தான் இது புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. தோதரன், உனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு சின்ன அக்கறை உனக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. உன் தம்பி அந்த மாதிரி தனியா 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 மூலையில போய் உட்காந்துட்டு ஏதோ அந்த செல்போனை நோண்டுறான் அப்படின்னா ஓ மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ன்ற.
அவன் மேலே உனக்கு டவுட்டு வராதுன்ற ஏதோ ஒரு சின்ன நெருடல் உன் இருதயத்துக்கு வராதுன்ற நீ மனுஷியா இருந்தா வரும், நீ மனுஷனா இருந்தா வரும். உன் தம்பி இல்லை என்னடா பண்ணுறான், உன்ன தனியாக உட்காந்துக்கிட்டு நோண்டிட்டு இருக்கிறான், 1 மணிக்கு என்னடா போர்வைக்குள்ள அவன் மொபைலை நோண்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு 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 டவுட்டு, ஒரு வேதனை உனக்கு வருமா வராதா? சொல்லு, வருமா வராதா? வரும்ல. இப்போ உனக்கு வரலாம், உன்னை பெத்த தகப்பனுக்கும் தாய்க்கு வரக்கூடாது, உன்னை ஆவிக்குரிய பாதையில் வழி நடத்துகிற ஒரு போதகனுக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு வரக்கூடாதா? இதெல்லாத்தையும் தாண்டி உனக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த சர்வ வல்லவருக்கு வரக்கூடாதா? பாளையத்தை பட்டணத்தை சத்துரு ரவுண்ட் அப் பண்ண உடனே அங்க ஒரு பச்சை பிள்ளை செத்து போச்சு. எப்பெல்லாம் சத்துரு சாத்தா நம்ம லைஃப் ரவுண்ட் அப் பண்றானோ அங்க தேவனுடைய பிள்ளை சாகுறான், அங்க சபை சாகுது, அங்க ஆத்துமாக்கள் சாகுது, பரிசுத்தம் சாகுது, எதிர்காலம் சாகுது, தரிசனம் சாகுது. உன்னை சாத்தாங்கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கும் உன்னை சாக கொடுக்கறதுக்குமா? பெத்தவங்க உன்னை பெத்தாக, ஆண்டவர் உன்னை பெத்தாரு, ஆண்டவர் உன்னை உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு. இப்ப சர்வ வல்லவர் சொல்றாரு, இப்ப சர்வ வல்லவர் பரலோகம் சொல்லுது, பரலோகம் சொல்லுது. முதல்ல சொன்னேன், பாளையத்தை சத்துரு வளைத்து கொண்டான், சூழ்ந்து கொண்டான். 2வது பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்குது. இத பரலோகம் பார்க்குதுல, இத பரலோகம் பார்க்குதுல. சாத்தான் என் உலகத்தை சூழ்ந்துட்டானே, பூமியை பிசாசு சூழ்ந்துட்டானே, என் குடும்பங்களை, என் ஜனத்தை, என் சபையை, என் பிள்ளைகளை, ஆயிரங்களை, லட்சங்களை, தீவுகளை, தேசங்களை இன்னைக்கு இருள் அந்தகாரம் பிசாசு அவன் சூழ்ந்துட்டானே. அதனால தேசத்தின் நடுவில் பாதிப்புகள் பெருசாகிக்கிட்டே இருக்கு. என் ஜனங்கள் மறிச்சிட்டு இருக்காங்களே, பாவத்தில் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே, வாலிபனுடைய எதிர்கால கேள்விக்குறியா மாறிக்கிட்டு இருக்கு. உலகமே பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு, எல்லாமே தோத்துறோம், அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறானே. பரலோகம் இதை மேல இருந்து பார்க்கும்ல. இப்ப சொல்றார் தீர்க்கதரிசி மூலமா 7 அதிகாரம் 1 வசனத்துல சொல்றார், நாளை இந்நேரத்தில் இந்த சூழ்நிலை மாறும், சத்துருவின் திட்டம் அழியும், என் திட்டம் நடக்கும், பஞ்சம் நீங்கும், பாதிப்பு மாறும், எதிரியின் கோட்டத்துக்கு ஒரு அழிவை நான் உண்டாக்குவேன், சீரிய ராணுவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன், அவன் கிரியைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன், அழிந்து கொண்டிருக்கிற என் ஜனத்தை பாதுகாப்பேன். இனி காலம் செல்லாதே, இனி நான் தாமதிக்க மாட்டேன், நான் எழும்புவேன், என் பிள்ளைகளை பாதுகாப்பேன், என் இஸ்ரவேலுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், என் ஜனத்தை அழிக்க முயற்சிக்கிற சீரியனுக்கு, சீரிய ராணுவத்துக்கு, எதிரிக்கு, சாத்தானுக்கு, பிசாசத்துக்கு, பாவ வல்லமைகளுக்கு, அருவருப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு அற்புதம் நடக்கும். 2 மரக்கால் கோதுமை 1 ஷேக்கலுக்கும், 1 மரக்கால் கோதுமை மா 1 ஷேக்கலுக்கும் விற்கப்படும். It's my desire, it's my will, I will do அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு கொக்கரிப்பானா, பூமியை அழிப்பானா, பூமியை பாவத்துக்குள்ளாக்குவானா, தேவ ஜனத்தை அழிப்பானா, சுத்தி ரவுண்ட் அப் பண்ணுவானா, எல்லாத்திலும் அவன் கொக்கரிப்பானா. பார்த்துக்கிட்டு ஏசுனார் சும்மா இருப்பாரா? பரலோகம் சும்மா இருக்குமா? கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஒரு 4 குஷ்டரோகியை தட்டி விடுறார், 4 குஷ்டரோகியை எழுப்பி விடுறார், 4 குஷ்டரோகிகளை பாரப்படுத்துறார். அவன் சாதாரணமானவன் தான், அவன் இயலாதவன் தான், அவன் பலவீனமானவன் தான், அவன் மனுஷ பார்வையில் அற்பமானவன் தான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் பாதுகாக்க போறவனே இந்த 4 பேர் தான்.
இந்த ஒட்டுமொத்த தேசத்தையும் விடுவிக்க போறவனே இந்த கூட்டத்துக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த எதிரி கூட்டத்துக்கு, சாத்தானுக்கு ஒரு பேராபத்தை, ஒரு பேரழிவை, சீரிய வல்லமைகளுக்கு ஒரு தோல்வியை கொடுக்க போறவனே இந்த 4 பேர் தான். அந்த 4 பேர் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறான். அவனை எழுப்பி விடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், தேசத்தை மாற்ற போற கூட்டம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. தோத்தரா தேசத்தை அசைக்க போறவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. சாத்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறவங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. சாத்தானுடைய கிரியையை, இருளின் ஆதிக்கத்துக்கு தேசத்துல புல் ஸ்டாப் வைக்க போற கூட்டம் தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் அந்த குஷ்டரோகி மாதிரி எழும்ப முடியும்னா, அந்த 4 குஷ்டரோகிகள் எழும்பின மாதிரி இன்னைக்கு நீங்க எழும்பி புறப்பட்டு இந்த வாலிபர் சேனையிலிருந்து புறப்பட்டு போக முடியும்னா, உங்க மூலம் எதிரிகள் விழ போறாங்க, முறியடிக்கப்பட போறாங்க, சாத்தான் தோற்க போறான், சாத்தா திட்டம் தோற்க போது, சாத்தானுடைய ராஜ்யம் விழ போது, தேசத்துல மாற்றம் வர போது, அற்புதங்கள் நடக்க போது, அநேகர் விடுதலை பெற போறாங்க, அநேகர் அற்புதத்தை ருசி பார்க்க போறாங்க. உங்க மூலம் தேவ திட்டம் பூமியில நிறைவேற போது. அதை நீங்க நம்புறீங்களா? 18 வயசுல என்னுடைய வாலிப காலத்தில் தான் நான் கத்தரை பிடிச்சிக்கிட்டேன். அந்த 18 வயசுக்கு முன்னாலேயே என்னை சாத்தான் படாத பாடுபடுத்தினான், என்னையும் முற்றுக போட்டான், என்னையும் இருள் சூழ்ந்து கொண்டது. என் தகப்பன் தாயை விட்டு என்னை பிரித்தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பெருசாக இருந்துச்சு, பாவம் பெருசாக இருந்துச்சு, உலகம் பெருசாக இருந்துச்சு. அப்பா அம்மாவை எதிர்த்தேன், கீழ்ப்படிஞ்சு வளர்ந்த பிள்ளை நான். 10ஆம் கிளாஸில் என் ஸ்கூலில் நான் தான் ஃபர்ஸ்ட். தோத்திரம், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் 2வது. அந்த மாதிரி படிப்பேன். நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினவன். எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்னென்னா உசுறு, என்னை ஒரு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும்னு அந்த காலத்தில் ஆசைப்பட்டாங்க. அப்படி தான் என் படிப்பு இருக்கும், நல்லா படிப்பேன். ஆனால் 11, 12 வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், என்னுடைய பழக்க வழக்கங்களின் சுபாவங்கள் எல்லாம் மாறிட்டு என்னை சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்ந்தான். உலகம் சூழ்ந்துச்சு, பாவம் சூழ்ந்துச்சு, இருள் சூழ்ந்துச்சு. எனக்கு அதுதான் உலகமாகவே மாறிச்சு. அதுதான் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாவுடைய ஆலோசனை பிடிக்கல, அம்மா பிடிக்கல, என்னை சர்ச்சு கூட்டு போவாங்க. எங்கள் அம்மாவை மரண தருவாயிலிருந்து ஆண்டவர் உயிர் கொடுத்து ரட்சிச்சார் எங்கள் குடும்பத்தை. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அம்மா உசுரோடு இருக்கிறதே ஆண்டவரால் தான் எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு சர்ச்சுக்கு போக பிடிக்காது, பாஸ்டர் பிடிக்காது, அங்கே சொல்கிற ஆலோசனை பிடிக்காது, வார்த்தை பிடிக்காது, பிரசங்கம் பிடிக்காது. சர்ச்சை கட்டடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுவேன். கடைசியில் இருள் என்னை தாக்க தாக்க தாக்க, பாவம் என்னை தாக்க தாக்க தாக்க, அசுத்தம் என்னை சூழ்ந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அப்பா அம்மாவுடைய அன்பை நான் இழந்தேன். அவங்க என்னை நேசித்தாங்க, எனக்கு அது பிடிக்கல. அவங்களோட இருக்கிற நெருக்கத்தை நான் இழந்தேன். தனியாக போக ஆரம்பிச்சு என் படிப்பை நான் இழந்தேன், நல்ல சுபாவங்களை நான் இழந்தேன். எங்கள் அப்பா அம்மா விட்டே பிரிஞ்சு போயிட்டேன். ஏசு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டு, எனக்கு ஏசு தேவையில்லைன்னு வீட்டை விட்டே ஓடி போயிட்டேன். 12ஆம் கிளாஸ் முடிஞ்ச உடனே உலகத்தில் கண்டமானிக்கு சுத்தினேன். காசு வேணுமே, எங்கே போகிறது? நான் பாவம் செய்கிறதுக்கு கூட எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து காசு எனக்கு வந்துச்சு. ஆனால் இப்போ எங்கள் அப்பாவும் அம்மாவும் வேணான்னு ஊரை விட்டே ஓடி போனதுக்கு பிறகு எனக்கு சோத்துக்கு காசு, பாவம் செய்ய காசு அவன் கொடுப்பான். சொந்தக்காரன் கொடுப்பான்னா 2 நாளைக்கு கொடுப்பான், 3ஆம் நாள் மூஞ்சியை காட்டி விரட்டி விட்டுருவான். ஆனால் எங்கள் அப்பா அப்படி இல்லை. நான் பல நாள் அதை யோசித்திருக்கேன். அவங்களுக்கு பிரியமில்லாத பாவத்தை நான் செய்வேன், ஆனால் எனக்கு சோறு போடுவாங்க. அவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்வேன், ஆனால் என்னை வீட்டில் சேர்த்துப்பாங்க. எனக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், எனக்குன்னு ஒரு தட்டு இருக்கும், எனக்குன்னு சாப்பாடு இருக்கும், என் செலவு காசு வரும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டு நான் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் யார் என்னை கவனிப்பா? தோத்துறோம். சம்பாதிக்கணும்னா 18 வயசில் நான் என்னத்தை சம்பாதிப்பேன்? யார் என்ன சேர்த்துப்பா? எந்த வேலைக்கு போக முடியும்? ஆள் ஒட்டடை குச்சி மாதிரி இருப்பேன். தோத்துறோம். என்னை உதறி விட்டு தான் எல்லாரும் போவாங்க. கடைசியில் அனாதை மாதிரி ஆனேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா விடலை, ஆண்டவரை விடலை, ஆண்டவர்கிட்ட அவங்க பண்ண ஜெபத்தை விடலை. எங்கள் பிள்ளை நீங்கள் வேணாம், எனக்கு தேவையில்லை, ஏசு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன் சவால் விட்டு போயிருக்கிறான். ஆண்டவரே சவால் விட்டு போயிருக்கிறான். ஆனால் உங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்க நீங்கள் கைவிட மாட்டீங்க. அவன் எங்கே இருந்தாலும் அவனை சந்திப்பீங்க. ஒரு என்கவுண்டர் அவன் வாழ்க்கையில் வரும். ஒரு நேரம் வரும், ஒரு நாள் வரும், அப்போ அவங்க சத்தத்தை கேட்பான். நீங்கள் யாருன்னு அவன் அறிவான். அவன் மனக்கண்ணு திறக்கப்படும். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை எனக்காக ஃபுல் ஃபாஸ்டிங்கில் இருந்து ஜெபம் பண்ணுவோம். தண்ணி கூட குடிக்க மாட்டேன். யார் செய்வா? என் ஃப்ரெண்டு செய்வானா?
என் சொந்தக்காரங்க செய்வாங்க, என்னை பெத்த தாய் செஞ்சாங்க, என் தகப்பன் ஜெபம் பண்ண. ஏன்னா அவங்க எனக்கு நான் புள்ள எப்படியா இதில் வந்துடணும். என் சபை ஜபிக்குது, எங்க பாஸ்டர் ஜபிக்கிறாரு, எல்லாரும் வாசம் போட்டு அழுகிறாங்க. எனக்கு அப்பல புரியல, அவங்கள வெறுத்தேன். ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு மகிமையான ஊழியக்காரனா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் பெற்றோர் வடித்த கண்ணீர், என் சபையாரின் உபவாசம், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனின் பிரயாசம். The particular time has come in my life. என் வாழ்க்கையில் தேவன் குறித்திருந்த அந்த நேரம் வந்துச்சு. ஒரு நாள் இனி எதுகாலமே இல்லை, யாருமே நம்மளை நேசிக்கல, எல்லாருமே நம்மளை வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க, சோத்து கூட வழியில் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிறோம். நோ மோர் ஃபியூச்சர், பசியில் தோத்துறோம், வாலிப வயசில் தோத்துறோம். இனி எதிர்காலமே இல்லை, செத்து போயிடலாம்னு கையில் ஒரு தூக்கு கயிறை எடுத்துட்டு எங்கடா சாகலாம்னு இடம் தேடுறேன். இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இனி கொஞ்ச நேரத்தில் கயிறை போட்டு தொங்க போகிறேன். என் பக்கத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சத்தம் கேட்கு, என் உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்கு. என்ன சொல்லிட்டு வந்த? ஏசு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன், சவால் விட்டுட்டு வந்த. இல்லை, நீ எந்த கையில் சவால் விட்டியோ அந்த கையில் சாகிறதுக்கான கயிறு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போற. நீ என்னை வெறுக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கும் உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்தா உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன் அப்படின்னு ஒரு சத்தம் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாருமே இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, யாரோ பேசுகிற மாதிரி. அடுத்த கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா அம்மாட்ட சவால் விட்டது, அவங்கள பேசுனது, எங்கள் பாஸ்டரை எழுத்து பேசுனது, நான் செஞ்ச காரியங்கள் எல்லாம் அப்படியே ஒரு சினிமா மாதிரி என் கண்ணுக்கு முன்னால் வருது. தோத்துறோம். அதே இடத்துல முழங்கால் படியிட்டு கையில் தூக்கு கயிறோட என் வாழ்க்கையை இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுத்தேன். சாத்தானுடைய திட்டம் என் வாழ்க்கையில் தோற்றது, சர்வ வல்லவரின் திட்டம் என் வாழ்க்கையில் ஜெயித்தது. கர்த்தர் அவருடைய சொந்த பிள்ளையா என்னை ஏற்றுக்கொண்டார். சொந்தக்காரங்கள்ட்ட போய் கொஞ்சம் காசை வாங்கிட்டு தோத்துறோம். எங்கள் அப்பா அம்மாவை தேடி தூர இடத்துல இருந்து வந்தேன். ஒரு சின்ன மாற்றம் பைபிளில் இருந்து என் சம்பவம். பைபிளில் இளைய குமாரன் தோத்துறான். என் லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், அவ்வளோதான் தோத்துறான். பட் சேம் ஸ்டோரி, நான் மூத்த குமாரன். ஆமாம், திரும்பி வந்தேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம், என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. தோத்துறேன். சர்ச்சுக்கு போனேன், பாசத்தை போனேன். எனக்கு சபை வாழ்க்கை மகிமையாக தெரிஞ்சு, குட்டி பரலோகமாக தெரிஞ்சு, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. தவறான எல்லா நட்புகளையும் உறவுகளையும் பாவ பழக்கங்களையும் எனக்குள்ளே இருந்து அந்த வெளிச்சத்தின் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அகற்றினார், அப்புறப்படுத்தினார். என்னை அர்ப்பணித்தேன், பைபிள் படிக்க ஆரம்பித்தேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். 18 வயசில் போனேன், இன்னைக்கு 50 வயசு முடியுது. தோத்துறோம். நான் சொல்கிறேன், கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன், இத்தனை வருஷத்தில் நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணது கிடையாது. Even a single Sunday. நான் பலிபீடத்தில் இருந்து தைரியமாக சொல்லுவேன், அழுது சொல்லுவேன், சத்தம் போட்டு சொல்லுவேன், என்னை வளர்த்தது சபை, என்னை உருவாக்குனது சபை, என்னை மனுஷனாக்குனது சபை, சபையின் உறவு, சபையின் போதகர், சபையின் குடும்பங்கள், சபையில் இருந்த தேவ பிரசன்னம், ஆவியானவர், சத்தியம், வசனம், இதுதான் என்னை ஒவ்வொரு நாளும் வளர்த்துச்சு, ஆளாக்குச்சு, உருவாக்குச்சு. அன்னைக்கு ஒரு மூலையில் குப்பமேட்டில் கடந்த என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில், வெளிதேசங்களில் பல ஆயிரங்களுக்கு முன்னால சவால் விடுகிற சாட்சியான கர்த்தருடைய ஒரு ஊழியனா என்னை உயர்த்தி வச்சிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை, காருண்யம், இரக்கம், ரட்சிப்பு. இருக்கிறீங்களா? ஆமெனா? சத்துரு வளைந்து கொள்ளுவான் பாளையத்தை. இன்னைக்கு பாளையத்தை சத்துரு வளைஞ்சிருக்கிறான். ரெண்டாவது சொன்னார், பாதிப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல தான் பரலோகத்தின் திட்டம் வெளிப்படுது. மாறுவேன், மாற்றுவேன், தோத்தர சூழ்நிலை மாறும். பார்த்தா ஒரு 4 குஷ்டரோகிகள் எழும்பினார்கள். கர்த்தர் சூழ்நிலை என்ன செஞ்சாரு? மாற்றினார். இன்னைக்கும் தேசத்தை, உலகத்தை இருளின் ஆதிக்கங்கள் மூடி இருக்கு, அந்தகாரங்கள் மூடி இருக்கு. சாத்தான் நினைக்கிறான் இது அவன் காலம்னு நினைக்கிறான், நான் ரவுண்ட் அப் பண்ணி இருக்கிற காலம்னு நினைக்கிறான். தேசத்தை நான் வளர்ச்சிருக்கிற காலம், எல்லாம் என் பிடியில தான், என் கண்ட்ரோல்ல தான் நினைக்கிறான்.
பாவத்தில், தரித்திரத்தில், சாபத்தில், வியாதியில், அசுத்தங்களில், இச்சைகளில், காம விகாரத்தில், வேசித்தனத்தில், விபச்சாரத்தில் ஜனங்களை நான் வளைச்சு போட்டிருக்கிறேன். வாலிப உலகத்தை வளைச்சு போட்டிருக்கிறேன். வாலிபனெல்லாம் எனக்கு அடிமை அப்படின்னு சாத்தான் நினைச்சிட்டு இருக்கிறான். பாதிப்புகள் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற நீங்க அமர்ந்திருக்கிறதில் இருந்து எழும்புங்கள். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. அமர்ந்திருக்கிறதில் இருந்து எழும்பும். ஆத்துமாவை காத்து கொள்ள எழும்புங்கள். சொல்லுங்க, ஆத்துமாவை காத்து கொள்ள அடுத்தவருக்கு அறிவிக்க எழும்புங்கள். சொல்லுங்க, அடுத்தவருக்கு அறிவிக்க எழும்பும். ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்ற எழும்புங்கள். சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தையை. அமர்ந்திருக்கிறதிலிருந்து எழும்புங்கள்னு சொன்னேன். அந்த 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். ஒலிமுக வாசல்ல அவங்க அமர்ந்திருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த 4 குஷ்டரோகிகளும் இருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கல. இது நாம் எழும்ப வேண்டிய காலம். இனி காலம் செல்லாது. இப்படியே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா நாமளும் சாவோம், பட்டணத்துக்குள்ள இருக்கிறவங்களும் செத்து போயிடுவாங்க. நல்லா கவனிக்கணும். எனக்கு அதுதான் கேள்விக்குறி. 4 குஷ்டரோகிக்கு இருந்த அறிவு இஸ்ரவேலில் எவனுக்குமே இல்லை. அல்ல சொல்லுங்க. அப்போ 4 குஷ்டரோகி யோசிக்கிறான், அவன் சுற்றி உழைச்சிட்டான், இருந்துட்டு போட்டோம். இன்னொரு பக்கம் பாதிப்பு அதிகமாயிட்டே இருக்கு. பச்சை புள்ள கூட செத்துட்டு கிடக்கு. தோத்துறோம். இதை பார்த்துக்கிட்டு ஆர்மி ஒரு மூலையில் நிற்குது. இதை பார்த்துக்கிட்டு ராஜாவும் ஒரு மூலையில் நிற்கிறான். அவன் செயல்படணுங்கிற எண்ணம் ராஜாவுக்கும் வரல, படைத்தலைவனுக்கு வரல, ஆர்மிக்கு வரல, ஒரு பயலுக்கு வரல. ஆனா குஷ்டரோகிக்கு வந்துச்சு. அல்ல சொல்லுங்க. அப்போ அவனுக்கு அதுக்கான தகுதி இருக்கா, திறமை இருக்கா, அதற்கான எதுவும் இருக்கா? எதுவுமே கிடையாது. பேக்ரவுண்ட் இருக்கா? எதுவுமே கிடையாது. அவன் சாதாரணமான ஆளு. நான் எழும்புவையா, நான் இருக்கிற இடத்துல இருந்து எழும்புவேன், நான் உட்கார்ந்து இருக்கிற சூழலில் இருந்து எழும்புவேன். இனி எனக்கு இந்த இடம் வேணாம். அல்ல சொல்லுங்க. அப்பா இங்க இருந்து நான் எழும்ப போறேன், செயல்பட போறேன். ஆமேனா? துன்மார்க்குடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பாக்கியவா அவன் நீர்க்கால்களின் ஓரமா தன் காலத்தில் இலையுதிராதிருக்கிற அவன் செய்வதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் உன் மூலம் எழுப்புதல், உன் மூலம் ரட்சிப்பு, உன் மூலம் எதிரிக்கு அழிவு, உன் மூலம் இந்தியாவிற்கு மீட்பு. தேவன் தேடுகிற அந்த பாத்திரம் நீதான் தங்கச்சி, நீதான் தங்கச்சி, நீதான் தம்பி. நீ உட்கார்ந்திருக்கிற வட்டத்தில் இருந்து, நீ அமர்ந்திருக்கிற சூழ்நிலையில் இருந்து, அது காதல்ங்கிற வட்டமா இருக்கலாம், உன் சுயநலங்கிற வட்டமா இருக்கலாம், பாவங்கிற வட்டமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற வட்டமா இருக்கலாம். எந்த வட்டத்தில் நீ இதுவரைக்கும் அமர்ந்திருந்தாயோ அந்த அமர்ந்திருக்கிற இடத்தில் இருந்து, வட்டத்தில் இருந்து இன்றைக்கு என் சத்தத்தை கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீ எழும்பி வர ஆயத்தம் என்றால் உன்னை உயர்த்த, உன்னை பயன்படுத்த, உனக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க, உன் மூலம் எழுப்புதலை தர நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர். ஆமென். கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை, கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இது வரைக்கும் நான் இருந்த இடத்துல இருந்து என் காலை தூக்கி வெளில வைப்பேன். தோத்துறான். அல்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நான் ஒலிமு வாசலே உட்காந்துருந்தேன். எவனா வருவான் போவான், ஏதாவது போட்டு போவான், இல்லாட்ட குடும்பத்தில் 4 பேர் வருவாங்க, ஒரு தூக்குவாளியை தருவாங்க, நான் உட்காந்து சாப்பிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதான் குஷ்டரோகிகள் நிலைமை. ஆனால் இனி இந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன். இந்த வட்டம் எனக்கு வேணாம். நான் அமர்ந்திருக்கிற, என்ன அமர பண்ணின, என்ன உட்கார வச்சிருந்த இந்த சூழலிலிருந்து இன்றைக்கு நான் எழும்புகிறேன். ஏனென்றால் இனி காலம், இனியும் நான் உட்காந்துருக்க விரும்பலை. இனியும் நான் பாவத்தை கண்டினியூ பண்ண, இன்னும் அந்த பையனை நான் கண்டினியூ பண்ண, இனியும் அந்த சுடிதாரை நான் கண்டினியூ பண்ண விரும்பலைன்னு வரமாட்டேக்கு பாரு. அல்லையிலே சொல்லுங்க. அப்பா இனி உலகத்தை, அசுத்தத்தை நான் கண்டினியூ பண்ண, என்னை சாத்தான் கட்டி போட்டிருக்கிறான், அந்த இடத்த நான் கண்டினியூ பண்ண. அவன் எதில் என்னை கட்டி போட்டிருந்தாலும், எதில் நான் இதுவரைக்கும் உட்காந்துருந்தாலும், எந்த வட்டத்துக்குள்ளே உட்காந்துருந்தாலும்
இன்றைக்கு ஐ வாண்ட் டு பி ரைஸ்ட் அப். இன்னைக்கு நான் எழும்ப விரும்புகிறேன். சொல்லுங்க ஆமெனா? அல்லேலூயாவா? காதலுக்கு பாய் பாய். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அசுத்தத்துக்கு பாய் பாய். உலகத்துக்கு. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இட்ஸ் வெயிட்டிங். ஒரு பெரிய த்ரோன் இஸ் வெயிட்டிங். ஒரு பெரிய மகிமை காத்திருக்கு. எழுப்புதல் காத்திருக்கு. எனக்கான ஒரு தேவ திட்டம் காத்திருக்கு. என்ன புட்டிச்சு இறுக்கி அமர்த்தி வச்சிருக்கிற இந்த வட்டம் இனி வேணாம். வேணாங்கிறது உங்க வாயிலிருந்து வராதா? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த முதல் பாயிண்டே வேணாம். அல்லே சொல்லுங்க அப்பா. அப்படியா? அல்ல சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு தோத்துறோம்? ஆமா, இதுவரைக்கும் நான் இருந்த பாவத்தின் வட்டம் எனக்கு வேணாம். வேணான்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி வேணான்னு சொல்லணும். அப்பா பார்க்கிறாரு, பரலோகம் பார்க்குது. வேணாம். உலகத்தின் வட்டம், பாவத்தின் வட்டம், சிற்றின்பத்தின் வட்டம், அடிமைத்தனத்தின் வட்டம், தேவன் விரும்பாத வட்டம் வேணாம். எப்பா நிறைய கை தூக்கிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வேணாம். அமர்ந்திருக்கிறதில் இருந்து எழுந்து வா. எழுந்து. ஆமெனா? அவன் குஷ்டரோகத்தை காரணமா சொன்னானா? தன் பலவீனத்தை காரணமா சொன்னானா? அதெல்லாம் வரவே என்னால முடியாது சொன்னானா? எழுந்திருக்கவே முடியாது சொன்னானா? நானே பலவீனமானால நான் ஏற்கனவே விழுந்தது தான் அப்படின்னு சொன்னானா? சொல்லுங்க. ஏதா காரணம் சொன்னானா? ஐயோ அந்த பொண்ணு என்னவே நினைச்சிட்டு இருக்கா, அது எப்படி விட முடியும் அப்படின்னு காரணம் சொன்னானா? அந்த பையன் நான் இல்லைன்னா செத்துருவான் அப்படின்னு காரணம் சொன்னானா? என்ன பேச்ச காண? அல்லேலூயாவா? அதெல்லாம் சாக மாட்டான். சாகுறானா இல்லையா பார்ப்போம். நீ வா. என்ன டீப்பா யோசிக்கிற? என்ன கொல்றதுக்கு பிளான் போடுற மாதிரில இருக்கு. எழுந்து வா. வா. நீ அமர்ந்திருக்கிற வட்டத்திலிருந்து எழுந்து. நீ அங்கேயே உட்கார்ந்துருந்தீனா உன் மூலம் காப்பாற்றப்பட வேண்டிய பல லட்சங்கள் செத்து போயிடும். தேவ திட்டம் நிறைவேறாம போயிடும். எழுப்புதல் வராம போயிடும். உன் வாழ்க்கையும் பூஜ்ஜியமாயிடும். இன்றைக்கு ஒரு தீர்மானம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம். இந்த வாலிபர் கூட்டத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில எல்லாம். ஏற்கனவே இருந்த வட்டம் எனக்கு, பாவத்தின் வட்டம் எனக்கு, காதலின் வட்டம் எனக்கு, சுயநலத்தின் வட்டம் எனக்கு. இயேசு மட்டும், வார்த்தை மட்டும், அவர் திட்டம் மட்டும் போதும். அல்லேலூயாவா? இரண்டாவது, ஆத்துமாவை காத்து கொள்ள எழுந்து வா சொன்னாரா? அமர்ந்திருக்கிறதில் இருந்து எழுந்து வா. ஆத்துமாவை நீ காத்துக்கொள்ள அந்த ஒலிமுக வாசல் இருந்து எழுந்து வா. அவன் பிளான் பண்ணிட்டான், இங்க இருந்தா செத்துருவோம், இந்த வட்டத்துக்குள்ளே இருந்தா செத்துருவோம். நம்ம எழுந்து போனா தாண்டா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். போஜனம் கிடைக்கும், புவா கிடைக்கும், ஆத்துமா வாழும். ஆமெனா? இல்லையா? அவன் பிக்ஸ் பண்ணிட்டான், நான் சாக விரும்பல, இதே வட்டத்துக்குள்ள கடந்தா செத்து போயிருவேன், இங்கிருந்து நான் எழும்பி போனாதான் ஏன் ஆத்துமா வாழும்னு. குஷ்டரோகி எழும்புனா. மனுஷன் உலகம் முழுவதையும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் 16:26 மத்தையில படிக்கிறோம் இல்லையா? நீ என்னதான் முழு உலகத்தையும் ஏன் பண்ணாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்திட்டேனா தோத்துறா. அல்லேலூயாவா? வீட்டிலேருந்து கிளம்பிட்டு போய் திரும்ப வீட்டுக்கு வருவோமாங்கிற நிச்சயம் கிடையாது. லைட்டாக அப்படி தட்டினார்னா சோலி முடிஞ்சு.
ராத்திரி தூங்குற ஆள் காலைல எந்திப்பானாங்கிற நிச்சயம் கிடையாது. நோ வாலிபன் தோத்துறோம். மூச்சு இழுத்து பிடிச்சாருன்னா காலையில் உன்னை கொண்டு போய் நாங்கள் குழியில தான் வைக்கணும். வேணா ஒரு பாட்டு பாடுவோம், பரலோகமே அப்படின்னு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்ன பேச்சு? நான் ஸ்ட்ராங் பாடி, நான் சாக வாய்ப்பே இல்லை சொல்ல முடியுமா? நான் வாலிபன், ஆனாலும் நான் 80-90 வரைக்கும் இருப்பேன் சொல்ல முடியுமா? நம்ம ஆத்துமா நம்ம கையில் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம ஜீவன் நம்ம கையில் இல்லை. எதுவும் நம்மளை காக்காது, எதுவும் நம்மளை பாதுகாக்காது. அவருடைய கிருபையும் காருண்யமும் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும். கொரோனா வந்துச்சா? உங்கள் ஊரில் வந்துச்சா? லட்சக்கணக்கில் செத்தாங்களா ஆளுக? இன்னும் இதுக்காக உனக்கு நிரூபிக்கிறதுக்காகவே தனியாக இன்னொருக்கா கொரோனா வர சொல்லணும் போலையே. கொரோனா வந்துச்சா? லட்சக்கணக்கில் செத்தாங்களா? நீங்கள் செத்தீங்களா? சாகலையில? ஏன் சாகலை? எதிர் வீட்டு ஜன்னலை பார்க்கறதுக்கா? இல்லை இந்த பயலை அழைச்சிக்கிட்டு பார்க்குக்கு போகிறதுக்கா? இல்லை இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம தன்னது ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு போகிறதுக்கா? கோமாளி, எதுக்கு நம்மளை உசுரை கொடுத்தாரு? நம்ம சுயத்தை அப்படியே நிலைநாட்டிக்கிறதுக்கா? பாவத்தில் வாழ்றதுக்கா? சாத்தானை பிரியப்படுத்துறதுக்கா? அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கா? இல்லை, ஏதோ ஒன்ன தேவனுக்காக நீ சாதிக்க உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. நீ சாதிப்ப, நீ சாதிக்க போற. உன் மூலம் அற்புதம் நடக்க போகுது. தேசம் விடுவிக்கப்பட போகுது. பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அல்லேலூயாவா. ஓ ஆத்துமாவை காத்துக்கள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கள். அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு 39 அதிகாரம் ஆதியாமத்தில் போத்திபார் வீட்டில் இருக்கான். போத்திபார் பொண்டாட்டிக்கு யோசேப்பு மேலே ஒரு கண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. 7ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுது. யோசேப்பின் மேல் அவள் கண் போட்டு. நான் கேட்கேன், அவளுக்கு தான் புருஷன் இருக்கால்ல, புருஷனை பார்க்க வேண்டியதானே? தோத்துறான். சரி, அப்படியே இருந்தா யோசேப்பு மட்டுமா அங்கே இருந்தா எத்தனை வாலிபர்கள் அந்த வீட்டில் இருந்திருப்பான், எத்தனை எகிப்தியர்கள் இருந்திருப்பான். எவனை மேலேயாவது கண்ணு போட வேண்டியதானே? எப்போ பாரு அவளுக்கு யார் மேலே தான் கண்ணா? நீ யோசேப்பா இருந்தேனா, நீ தேவ பிள்ளையா இருந்தேனா, நீ அபிஷேகத்துக்குரிய பிள்ளையா இருந்தேனா, தேவ திட்டத்துக்குரிய பிள்ளையா இருந்தேனா, இந்த உலகத்துக்கு, அசுத்தத்துக்கு, பேய்க்கு, பிசாசுக்கு, எதிர் வீட்டு ஜன்னலுக்கு உம்மேலதான் கண்ணு. உடனே யோசேப்பு, ஆஹா கர்த்தர் நம்ம கொடுத்த ஆஃபர்ரா இது அப்படின்னு நான் நினைச்சான். என்ன பேச்சக்கான? வஸ்திரத்தை பற்றி பிடிச்சாலாம். 12ஆம் வசனத்துல பற்றி அப்படி பிடிச்சாலாம் ஒரு இடத்துல. ஆமா, யாருமே இல்லாதப்ப பிடிச்சாலாம். ஆஃபர் நம்மை தேடி அருமையாய் வருகிறது அப்படின்னு நான் நினைச்சான். சட்டையை பிடிக்கிறியா? வச்சுக்கோ, நானு பிச்சுக்கோ. ஏரியாவில் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். பேயி ஏதோ நான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு இந்த வீட்டில் வந்து வேலை செய்கிறேன், கொஞ்சம் சோறு கிடைக்கி, அதுக்காக கடவுளை மகிமைப்படுத்திக்கிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். என்ன போட்டு தள்ளுறதே உன் பிளானா இருக்கா? தோத்துறான். என் வஸ்திரத்தையா பிடிக்கிறேன்னா உன் புருஷன் தான் வாங்கி கொடுத்தான் அந்த சட்டை. வச்சுக்கோ, நான் ஏரியாவிலே இருக்க மாட்டேன், பிச்சுக்கோ. அல்லே சொல்லுங்க. அப்போ எஸ்கேப்பு. என் ஆத்மாவை நான் காத்துக்கிறணும், என் ஜீவனை நான். அழைப்புள்ளவனுக்கு ஆஃபர் ஜாஸ்தி தான், அபிஷேகம் உள்ளவனுக்கு ஆஃபர் ஜாஸ்தி தான். ஒருத்தன் தப்பிச்சா அடுத்த நாள் இன்னொருத்தன் சோத்திரம் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் வருவான். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்காரனுக்கு தப்பிச்சோம்னா அதுக்கு அடுத்த நாள் ஒருத்தன் எமகாவில் வருவான். அப்புறம் இப்போலாம் என்னென்னமோ புதுசாக எருவு மாடு மாதிரியே வச்சுருக்காங்க சோத்திரம், அதுலலாம் வருவான். அல்ல சொல்லுங்க. அப்போ ஆஃபர் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். இயேசு நாமத்தினால ஒவ்வொரு நாளும் போட்டு தள்ளிக்கிட்டே இரு. தோத்துறான். நீ இயேசுக்கு மட்டும்தான் சொந்தம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஓ ஆத்துமாவை காத்துக்கொள்ள எழுந்துரு, அமர்ந்திருக்கிறத விட்டு எழுந்துரு. ஆத்துமாவை காத்துக்கொள்ள எழுந்துரு, அடுத்தவருக்கு அறிவிக்க எழுந்து. பாருங்க, அந்த 9ஆம் வசனத்தில் ஒரு கூடாரத்துக்குள்ளே போறாங்க, ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க, ஆசீர்வாதம் கிடைக்குது. கிடைச்ச உடனே நம்ம சுயநலமாக இதை நம்ம மட்டும் அனுபவிக்க கூடாதுரா. தோத்துறோம். சிக்கிக்கிட்டு இருக்கவன் நிறைய பேர் இருக்கான், ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான், பட்டணத்துக்குள்ளே கிடக்கிறவன் நிறைய பேர் இருக்கான், பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டவன் நிறைய பேர் இருக்கிறான். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். கர்த்தர் நம்ம கையில் இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு போய் இதை மற்றவர்கள்
அறிவிப்போம் என்று அவர்கள் எழும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேசத்துக்கு வார்த்தையை அறிவிக்க, இயேசுவின் நாமத்தை அறிவிக்க இனி காலம் செல்லாது. இது எழுப்புதலின் காலம், அறிவிக்கிற காலம், சுவிசேஷத்தை சொல்லுகிற காலம். உங்க மேல ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பாஸ்டர் கூட இணைஞ்சு, உங்க சபை கூட இணைஞ்சு, உங்களை மாறி தோத்திரம் இருக்கிற வாலிபர்கள், பாவத்தில், அநீதியில், அக்கிரமத்தில், சிறையிருப்பில் சிக்கி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு போய் நீங்க அனுபவிக்கிற ஆண்டவரை, ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை போய் சொல்லுங்க, போய் அறிவிங்க. அதுதான் உங்க மேல இருக்கிற பெரிய தேவனுடைய திட்டம். ஒரு ஃப்ரெண்டையும் விடாதீங்க, ஒரு ஆத்மா விடாதீங்க. ஒரு நாள்ல அவன் உன்னை உலகத்துக்கு இழுத்துட்டு போயிருப்பான். இன்னைக்கு அவனை நீ பழையபடி ஆண்டவற்றை இழுத்துட்டு வா, அவர் அன்புக்குள்ள இழுத்துட்டு வா, சபைக்குள்ள இழுத்துட்டு வா, ரட்சிப்புக்குள்ள இழுத்துட்டு வா. வாரம் ஒரு ஃப்ரெண்டை ஆலயத்துக்கு தூக்கிட்டு வா. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயாவா, ஆமெனா. நம்ம ரட்சிக்கப்பட, நம்ம ஆண்டவரை அறிஞ்சிக்கிற யாரோ ஒருத்தர் நமக்காக பாரப்படுறாங்கல்ல, யாரோ ஒருத்தர் நமக்காக அழுகிறாங்கல்ல, ஜெபிக்கிறாங்கல்ல. இத்தனை வாலிபர்கள் எப்படி ஆகிலும் ஆண்டவருக்காக எழும்பிடணும்னு நம்ம அம்மா பாரப்பட்டு எங்கேயோ சென்னையில் இருக்கிறவங்க அங்கேருந்து கிளம்பி இங்கே உட்காந்து தோத்துறோம். இந்த வயசில் இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ காரியங்களை செலவு பண்ணி வாலிப பிள்ளைகளை ஒன்று சேர்த்து ஊழியக்காரனையும் கூப்பிட்டு எப்படி ஆகிலும் என் பிள்ளைங்க ஆண்டவருக்காக எழும்பிடணும்னு பிரயாசப்படுறாங்க இல்லையா? அப்படி நமக்காக யாரோ ஒருத்தர் பிரயாசப்படுற மாதிரி நாம மற்றவர்களுக்காக பிரயாசப்படுவோம். இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இத்தனை சபைகள் வந்திருக்குதுன்னா காரணம் இந்தியாவுக்கு வந்த வெளி தேசத்தின் மிஷினரிகள். வெளி தேசத்தை விட்டுட்டு, அவங்க சுயமான நலமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, ஆதாயத்தை விட்டுட்டு, பணத்தை விட்டுட்டு, ஸ்தானத்தை விட்டுட்டு, பதவியை விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்திய தேசத்தில் வந்து அடி வாங்கி, உத வாங்கி, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, பிள்ளைகளை பறி கொடுத்து, மனைவியை இழந்து, தோத்திரம் என்னென்னமோ அவங்க உபத்திரவங்களை அனுபவிச்சு தான் இன்னைக்கு இத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் இந்தியாவில் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறாங்க. நீங்க எழும்ப ஆயத்தம்னா உங்களையும் பல தேசங்களுக்கு கர்த்தர் அனுப்புவார், மிஷினரிகளை அனுப்புவார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை அனுப்புவார், ஆத்தும ஆதாய பணியாளர்களை அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கலெக்டர் ஆகணுமா ஆகுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜாப் பண்ணுறோம். டாக்டர் ஆகணுமா ஆகுங்க, இன்ஜினியர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா ஆகுங்க, தோத்துறோம். ஆமாம், ப்ரொஃபஸர் ஆகணுமா ஆகுங்க, பிஸ்னஸ் பீப்புள் ஆகணுமா ஆகுங்க. ஆண்டவர் உங்களை ஆக்குவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுக்கும்போது அவர் உங்கள் கூட இருந்தார்னா எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அம்பானி கூட யார் இருக்கா? தோத்திரம். டாடா பிர்லா கூட யார் இருக்கா? அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக மாறலையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எதுவுமே இல்லாமல் அவங்க அப்படிலாம் சாதிக்க முடியும்னா உன் கூட இயேசு இருக்கிறார், உன் கூட ஒரு வார்த்தை இருக்குது, உன் மேலே அபிஷேகம் இருக்குது, உன்னை குறித்து தேவ திட்டம் இருக்குது, உனக்கு வாக்குத்தத்தம் இருக்குது, உனக்காக ஜெபிக்க சபை இருக்குது, பாஸ்டர் இருக்கிறாரு, ஆமீன், ஆவிக்குரிய குடும்பம் இருக்குது. ஆக நீ அவங்களையும் விட பெரிய ஆளாக மாற முடியும். ஆனால் ஒன்று, நீ டாக்டராக இருந்துக்கிட்டே ஊழியம் செய், நீ இன்ஜினியராக இருந்துக்கிட்டே ஊழியம் செய், ப்ரொஃபஸராக இருந்துக்கிட்டே கர்த்தருக்கு ஊழியம் செய், அவர் நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லு. இல்லை, என்ன ஆண்டவர் முழு நேரமாக அழைக்கிறாரு, அப்படியா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா எங்களை மாதிரி முழு நேர ஊழியத்துக்கு வந்துரு. அடுத்தவர்களுக்கு அறிவிக்க எழும்பு, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்ற எழும்பு. 7 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றார், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் கோதுமை விற்கப்படும். 16 வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தருடைய வார்த்தையின்படியே சமாரியாவின் வாசலில் கோதுமை விற்கப்பட்டது. அதுக்கு காரணம், அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து எழும்ப வேண்டியவங்க, அந்த குஷ்டரோகிங்க, பலவீனமானவங்க, சாதாரணமானவங்க, ஏதோ ஒன்றில் அடிமைப்பட்டு கிடந்தவங்க, சிக்கிக்கிட்டு கிடந்தவங்க இப்போ எழுந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. இந்தியாவை குறித்து, தேசத்தை குறித்து, இந்த கடைசி நாட்களை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை எல்லாம் என் பிரசங்கத்தை கேட்குற ஒன்றை கொண்டு நிறைவேற போகுது, உங்களை கொண்டு நிறைவேற போகுது. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இது அந்த காலம். அல்லேலூயா சொல்லுங்க. இது ரட்சிப்பின் காலம், இன்றே அனுக்கிரக காலம், இன்றே ரட்சண்யத்தின் காலம். நீ எழும்பினால்
கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். இனி காலம் செல்லாது. தள்ளி போடாதீங்க. என் மூலம்தான் கர்த்தர் உங்கூட முத பேசுகிறாரு. சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னால் பல முறை உன்ட்டு ஆண்டு பேசியிருப்பார். ஊழியக்காரங்களை கொண்டு பேசியிருப்பார். ஓம் பாஸ்டரை கொண்டு பேசியிருப்பார். தகப்பனை கொண்டு தாயை கொண்டு பேசியிருப்பார். உன் ஃப்ரெண்ட்ஸுகளை கொண்டு சபையில் இருக்கிற நண்பர்களை கொண்டு பேசியிருப்பார். நீ தூங்கும்போது பைபிள் படிக்கும்போது பேசியிருப்பார். பல முறை பேசியிருப்பார். இன்றைக்கி என்னை கொண்டும் பேசுகிறார். என்னை கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லி பேசுகிறார். இனி காலம் செல்ல, இனியும் வாய்ப்புகள் வரும்னு காத்திருக்காத. நாட்களை தள்ளி போடாத. இன்னைக்கு நான் உமக்காக எழும்புற ஆண்டவரே, என் வட்டத்தை விட்டு வெளியில் வர்ற ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள, அநேகருக்கு உங்கள் வார்த்தையை அறிவிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்ற நான் வர்ற ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க எழும்புவோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். நான் முடிக்க போகிறேன். தோத்துறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். இனி காலம் செல்லாது.